அடிப்படையில் நான் பேச்சாளன் இல்லை. நண்பர்களே, வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாது அப்படிங்கிறது வந்து எனக்கும் சேர்த்து தான். ஏன்னா நான் ஒழுங்காக பள்ளிக்கூடத்தில் படித்ததும் இல்லை, காலேஜ் போய் ஒழுங்காக படித்ததில்லை, வேலைக்கு வந்து ஒழுங்காக டயத்துக்கு வேலைக்கு போனதில்லை. அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் இப்போ டயத்துக்கு வந்து சேரல. இதுதான் நம்ம இதோட இது. பொதுவாக வந்து இப்போது மேட்டுப்பாளையம் ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு மிக ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு ஊராக மாறிடுச்சு. புத்தகங்காட்சின்ட்டு இவ்வளோ உண்டு ஒரு சிற்றூரில் இந்த 10 நாளில் வந்து பேசக்கூடிய ஆளுமைகள் பட்டியலை நான் பார்க்குறேன். அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர்கள். இங்கே உங்களுக்கு எந்த பெரிய வசதிகள் இல்லாட்டியும் கூட இப்படிப்பட்ட நல்ல நல்ல ஆளுமைகளை எனக்கு உண்மையாக வந்து சொல்லப்போனால் முதல் நாள் ஜெயரஞ்சன் வந்துட்டு போகிறாரு, இன்றைக்கி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு. இதே போல் நேற்று வந்து பாலபாரதி போன்ற அற்புதமான சிந்தனையாளர்கள், தம்பி விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்கள். ஒரு சின்ன சிற்றூருக்குள்ளே செய்ய நினச்சா எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எனக்கு மனசாக சொல்கிறேன் இந்த மேட்டுப்பாளையம் படுது. இன்னும் சொல்லப்போனால் நான் இருந்து வந்திருக்கிற கோயம்புத்தூரை விட 1 கோடி மடங்கு புத்தக கண்காட்சி, மேட்டுப்பாளையம் புத்தக கண்காட்சி சிறந்திருக்குங்கிறது தான் வந்து மனசார சொல்கிறேன். எப்பவுமே பொதுவாக பேச்சாளர்கள்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு தக்கபடி ஒரு ஐஸ் வைப்பாங்க. நான் பேச்சாளர்கள்னால உண்மையை உங்ககிட்ட சொல்கிற நண்பர்களே, என்னென்னா வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாதெல்லாம் கரெக்டு. ஆனால் நம்ம எந்த வரலாற்றை மிச்சம் வச்சுருக்கோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே வந்த மாட்டை கட்டுறவனும் இல்லை, போன மாட்டை தேடுறவனும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எதை பற்றியும் இது இல்லைங்கிறதான். ஒரு நாள் வந்து என் நன்மை காண்டிபன்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்கான். அவன் ஈழத்தை சேர்ந்த தோழன். அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அந்த தோழனை கூப்பிட்டு பாளையங்கோட்டையில் உள்ள நம்ம மதிப்புக்குரிய ஆய்வாளர், சமூக ஆய்வாளரான பரமசிவங்கிற தோப்பாவை பார்ப்பதற்காக கூப்பிட்டு போயிருந்தப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவர் எங்களை வந்து அந்த அகழ்வாய்வு நடந்த ஆதிச்சநல்லூருக்கெல்லாம் கூப்பிட்டு போய் சொல்லிட்டு இருந்தார். இங்கே தான் ஏன் வந்து 3000 ஆண்டுகள், கிமு 3000லேயே வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தமிழன் நாகரிகம் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் அந்த ஓடு கிடக்குது, எடுங்க அப்படின்னு எடுத்து காமிச்சார். இங்கே பாருங்கள் இந்த ஓட்டில் இருந்திருக்க எழுத்துக்களை பாருங்கள், முதுமக்கள் தாலி இருக்குது பாருங்கள். அப்போது அந்த காலத்து முதுமக்கள் தாலியில் தான் வந்து மனிதர்களை, இறந்தவர்களை புதைக்கிற வழக்கமாக. இதெல்லாம் அவன் வந்து கேட்டுட்டு இருந்தவன் தோப்பா வீட்டு பேச நிறையா பேசுவாரா. லண்டன் போயிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோனை போட்டான். யோ என்னையா நீங்கள்லாம் மனுஷனுங்க அப்படின்னா. என்னடா இவனுக்கு நல்லதான பண்ண, தீங்கு ஒன்றும் பண்ணலையே, நீங்கள்லாம் மனுஷனுங்களாயா? உங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தனை பற்றி ஒரு புத்தகத்தை எங்கள் பிரிட்டிஷ் லைப்ரரியில் வச்சுருக்கான் அப்படின்னா. அது யாரையா? எங்கள் ஊரை சேர்ந்தவன் பற்றி பிரிட்டிஷ் லைப்ரரியில் வச்சோம். ஆமாயா வெங்காயம், அதுவும் வந்து தமிழ் புத்தகத்தை பிரிட்டிஷ் நூலகத்தில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. சரி காண்டி, அது யார் என்னன்னு? ஒன்றும் இல்லை, தரவாடு மாதவன்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னாரு. தரவாடு மாதவன்னா டிஎம் நாயர். அந்த காலத்தில் வந்து சாதி பேர் சொல்லி தானே வழக்கமாக பழகியிருக்காங்க. தரவாடு மாதவன் நாயருடைய புத்தகத்தை டிஎம் நாயர், தரவாடு மாதவன், பாலக்காட்டை சேர்ந்தவர், புத்தகத்தை இங்கே பிரிட்டிஷ்காரன் பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஆனால் அட பாவி, என்னையா அது என்ன புத்தகம்னா டிஎம் நாயரின் ஜீவிய சரித்திரம்ங்கிறது அந்த புத்தகத்தோட பேர். 1919 தமிழ்நாட்டில் அச்சடிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை பிரிட்டிஷ் லைப்ரரியில் ஒருத்தன் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு நம்மளோட அருமை தெரிந்திருக்கிறது. நம்ம வரலாற்றினுடைய அருமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே என்னென்னா மனுஷனே வயசாச்சுன்னா தூக்கி போடுறாங்கன்னா, இங்கே பழமைனா பழமைவாத கருத்துக்களுக்கு அல்ல, ஆனால் எந்த ஒரு அரிதான பொருட்களுக்கும் ஒரு வயோதிகர் இருந்தாலும் அவர்கிட்ட அற்புதமான கருத்துக்கள் இருக்கும். மனிதனே வந்து இன்றைக்கி யூஸ் அண்ட் த்ரோ கப் ஆகிட்டான். ஆனால் பிரிட்டிஷ் நூலகத்திலிருந்து என் நண்பன் காண்டிவன் சொன்னபோது நான் அதிர்ந்து போனேன். அவன் அந்த கிடைச்ச கேப்பில் ஒரு 10-12 பக்கத்தை மட்டும் எனக்கு அப்படி ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு எனக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இந்த லைப்ரரின்னு வந்தாங்கம்மா, ஹலோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களாம் பண்ண முடியாது, புத்தகத்தை வச்சுட்டு போங்க, மறுபடியும் எப்போ நீங்கள் லைப்ரரிக்கு வர்றேன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள்,
நாங்கள் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இங்கே உள்ள லைப்ரரி மாதிரி இந்த நம்மளுக்கு பிடிச்ச புத்தகத்தை வந்து சமூகவியல் புத்தகத்தை கொண்டு போய் பாட்டனி ரேக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறது, அப்புறம் இங்கே உள்ள இலக்கிய புத்தகத்தை கொண்டு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ளே சைடில் வச்சுட்டு வர்றது, அதை சத்தமெல்லாம் 2 பக்கத்து கிழிச்சிட்டு வர வேலையெல்லாம் நடக்காது. நம்மளுக்கு ஒரு புக்கு வேணும்னா இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்றைக்கு வரேன்னு அவனுக்கு சொல்லணும். அவன் அந்த வாரம் வியாழக்கிழமை வரணும், வியாழக்கிழமை அங்கே கொண்டு வந்து வச்சுருப்பான். இப்படி நம்மளுடைய அரிய இதுகளெல்லாம் வந்து பேணி பாதுகான். இப்படி நம்ம வரலாற்றை நம்ம தொலைச்சிக்கிட்டே இருந்தோம் நம்மளுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த வரலாற்றை தெரியாமல் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரிந்தால் ஒழிய நாம் இப்போ எப்படி இருக்குங்கிறத ஒப்பிட்டு பார்க்க முடியும். நம்ம முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கி ஒப்பிட்டு பார்த்தோம்னா நாளைக்கு எப்படி செயல்பட முடியுங்கிறது தெரியும். ஆக திடீர்னு ஒரே நாளில் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு நான் புரட்சி பண்ணுறனெல்லாம் போகிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. அப்படித்தான் இவ்வளவு நாம் பேசுகிற நம்ம சார் ஆர்கே சண்முகம் அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்குமான்னு பார்த்தா நம்ம அண்ணா இங்கே தெரிஞ்சவங்க இருப்பீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். சார் ஆர்கே சண்முகம் அப்போ வழக்கம் பிராக்கெட்டில் சட்டியார்னு போடுவோன்னு வைங்க, அந்த அந்த பீரியடோட வழக்கம். இந்த மனிதன் இது வந்து நான் ஆர்எஸ்புரத்தில் குடியிருக்கிறேன் கோயம்புத்தூரில். சார் சண்முகம் சாலைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு அந்த சண்முகம் யாருன்னு ஆர்கே சண்முகம் யாருன்னு தெரியாது. அப்புறம் அவரோட வரலாற்றை தேடி படித்து பார்த்தா இந்த மனுஷன் சார் ஆர்கே சண்முகம் 1942-43 தமிழ்நாட்டில் தமிழிசை விழாக்கள் நடத்தியிருக்கார். இனி தமிழ்நாட்டில் தமிழிசை விழா நடத்துகிற ஒரு விஷயமாயா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளே வரலாம். ஆனால் அன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த சங்கீத கச்சேரிகளிலும் தமிழில் பாடவே முடியாது. 50 பாட்டு பாடினான்னா 50 பாட்டு தெலுங்கு கீர்த்தனையாக தான் இருக்கும். ஒத்த பாட்டும் கூட தமிழ்நாட்டில் தமிழ் கச்சேரிகள் பாட முடியாது. அப்போ இங்குள்ளவெல்லாம் கெஞ்சி கேட்குறான், டேய் ஒரு 4 பாட்டாவது பாடுங்கடா, தமிழ்நாடுங்கிறீங்க தமிழில் பாட்டு பாடுங்கடா. அதெல்லாம் முடியாது. எல்லா கீர்த்தனைகளும் தெலுங்கில் தான் சிறப்பாக இருக்குது, எல்லா இசை நுட்பமும் தெலுங்கில் தான் இருக்குன்னா சரிடா அதில் துக்கடாவா பாடுங்கன்னு சொல்லுவாங்களாமா. ஒரே ஒரு பாட்டு பாடுறான்னு ரேடியோன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் பாடுற அத்தனை பாட்டுமே தெலுங்கு பாட்டாக இருக்கும். எனக்கே சின்ன வயசு ஞாபகம் வருது, எங்கள் அப்பா மொழியே தெரியாது, சும்மா தொடை தட்டிட்டு கேட்டே இருப்பார். அந்த தொடை தான் வலிக்கும் மொழி, அது என்னன்னு புரியாது. ஆக அந்த நேரங்களில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் தமிழிசை மாநாடில் முன்னின்று நடத்துனதில் திரு ஆர்கே சண்முகம் அவர்களும், நம்ம இன்றைக்கி தொலைதூர கல்வி படிக்கிறோமே அண்ணாமலை பல்கலைக்கழகம், அந்த அண்ணாமலை அரசரும் தந்தை பெரியாரும் சேர்ந்து நின்றுதான் அந்த தமிழிசை மாநாடு நடத்துகிறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமை! தமிழ்நாட்டில் தமிழ் பாட்டு பாடுனா பாட அனுமதிக்க மாட்டான், அவன் பாட மாட்டான். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த தெலுங்கு கீர்த்தனை பாடுறப்பெல்லாம் நம்மளுக்கு கூட்டத்துக்குள்ளே வந்து சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டான். அவன் பாட்டையே கேட்க முடியாத ரகலை பண்ணி அதுக்கப்புறம் அவன் கூட்டத்திலே போய் நோட்டீஸை கொடுத்து நிகழ்ச்சிகளே நடக்க முடியாது தடுத்ததன் விளைவு தான் பின்னாடி தமிழிசை மாநாடுகள் வந்து தமிழ்நாட்டில் உருவாது. ஆக இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு பின்புலமான மனிதர் தான் வந்து சார் ஆர்கே சண்முகம் அவர்கள். அவர் தான் இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக இருந்தவர். அதை விட முக்கியமாக அவர் ஒன்று பண்ணுறாரு. கொச்சினுடைய திவானாக சார் ஆர்கே சண்முகம் அவர்கள் இருக்கும்போது கொச்சின் துறைமுகத்தை மிக அற்புதமாக செப்பனிட்டு தருகிறார். அந்த கொச்சின் துறைமுகம் சார் ஆர்கே சண்முகம் அவர்கள் திவானாக இருந்தபோது எது செப்பனிடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதோ அந்த துறைமுகம் தான் 2ஆம் உலகப் போரில் இந்தியாவுக்கு பயன்பட்ட ஒரு துறைமுகமாக மாறிச்சு. ஆனால் நான் ஆர்எஸ்புரத்தில் சார் சண்முகம் ரூபாத்தாலையிலே கூடியிருக்கேன், எனக்கு சண்முகம் பற்றி தெரியாது. இதுதான். அதே மாதிரி கோயம்புத்தூரில் நீங்கள் எல்லாம் வந்துட்டு போகிறவங்கள தான் இருப்பீங்க. நிச்சயமாக வந்து அந்த டவுனால் தாண்டி போகும்போது வின்சென்ட்டு, அப்புறம் வின்சென்ட் காலனி ஒன்று இருக்கும் அங்கே ஃபாரஸ்ட் காலேஜ்கிட்ட. என்னன்னு பார்த்தா யாரையா இந்த வின்சென்ட்னு பார்த்தா அவர் ஒரிஜினல் பேர் வந்து சாமிக்கண்ணு வின்சென்ட். இந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் தான் 1910 அப்போ வந்து நம்ம சினிமா ப்ராஜெக்ட் வந்திருக்கே ஒழிய சினிமா வரல, மௌனப்படம் கூட வரல. அந்த காலகட்டத்தில் அந்த கிடைச்ச ஃபிலிம் ரோலெல்லாம் ஃபிலிம் ரோல்களை வச்சுக்கிட்டு அந்த பிக்சர் இருக்குமில்ல, அதை கிடைச்ச பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கி அந்த ஆள் கொண்டு ஊர் ஊராக போய் போட்டு காட்டுறது அந்த ஃபிலிம் ரோலை சுற்றி எது வர திரையில் ஒன்று ரயில் வருதுன்னா ரயில் வரும்,
அப்போ அந்த இதுக்கு பேர் வந்து ஃபிலிம் எக்ஸிபிட்டர். அவர் வந்து ஆப்ரேட்டர் கூட இல்லை, ஃபிலிம் எக்ஸிபிட்டர். இந்த சாமி கண்ணு பத்தான்னு ஆப்கானிஸ்தான்லாம் போய் அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கார். உண்மையிலேயே இந்திய சினிமாவின் தந்தைன்னு பால்கேவை சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்திய சினிமாவின் தந்தைங்கிறத கொடுக்கணும்னா அது சாமி கண்ணு வின்சென்ட்டுக்கு தான் கொடுக்க வேண்டிய பெயர். கற்பனையே பண்ண முடியாத காலத்தில் ஒரு ஃபிலிம் ரோல்களை எடுத்து கொண்டு போய் ஒருத்தன் எக்ஸிபிட் பண்ணி காமிச்சிருக்கான்னா அந்த சாமி கண்ணனோட கல்லறை வெரைட்டியால் ரோடுன்னு நம்ம சொல்கிறோம்ல, வெரைட்டியால் தேட்டர். அது வெரைட்டியால் தேட்டர் சாமி கண்ணு வின்சென்ட் கட்டின தேட்டர். இன்றைக்கும் நீங்கள் புலிகுளத்தில் உள்ள அந்த கல்லறைக்கு, அந்த நிர்மலா காலேஜ் பற்றி கல்லறைக்கு போய் பார்த்தீங்கன்னா கல்லறைகளாக இருக்கும், அதில் சாமி கண்ணு வின்சென்ட் கல்லறை இருக்குது. ஆக என்னென்னா நம்மளோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாறுலாம் என்ன, அலாவுதீன் கில்ஜியோட வரலாறு, அவர் எத்தனை முறை படையெடுத்தார், அப்புறம் பானிப்பட்டு போர் எத்தனை இடம் நடந்துச்சு, முதல் பானிப்பட்டு போர் எப்போ, அசோகர் எப்படி நிழல்தரும் மரங்களை நட்டார், இதைத்தான் தெரிஞ்சுக்கோம். ஆனால் நாம் வாழுகின்ற பகுதி, நாம் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறை தவறு விட்டுருக்கவங்க தான் சொல்கிறேன். அதே போலவே தமிழுக்காக பாடுபட்டு மிக முக்கியமான ஆள் தாவூத் ஷா. இந்த தாவூத் ஷாங்கிற மனுஷன் 1920களிலேயே தாருல் இஸ்லாம்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அவர் வெறும் மார்க்கம் போதிப்பதை மட்டுமே வேலையாக வைத்திருந்தவர் அல்ல, தமிழ் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்த ஒரு மாபெரும் மனிதர் தான் அந்த தாவூத் ஷா. தாவூத் ஷாவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு யாருமே தெரியாது. ஒரு 3-4 வருஷம் இருக்கும், இதில் திருச்சூரில் என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. திராவிட வரலாற்றை பற்றி நீங்கள் பேசணுங்க, வந்து பேசுங்கன்னு. திருச்சூரில் எனக்கு தமிழே தகுதி எடுத்தோம், இங்கிலீஷு பாதி புரியாது, மலையாளம் கால்வாசி தான் வரும், இதுக்கு மத்தியில் பேசணுன்ட்டு போனேன். ஆனால் அந்த பேச போகிறதுக்கு முன்னாடி திராவிடர்கள் என்னெல்லாம் பாடுபட்டான், எப்படிலாம் உருவாக்குனாங்க வரலாறு நம்மளுக்கு தெரியுமே, அதுக்கு ஏதாவது ஃபிலிம் கிடைக்குமான்னு தெரியும். ஏதாவது ஒரு பிக்சர் வேணுமில்ல நம்மளுக்கு போட்டு காட்டணுன்னா. அப்போ தேடும்போது தான் தெரியுது, இந்த மண்ணுக்காக சாகும் காலம் வரைக்கும் உழைத்த தந்தை பெரியாரை பற்றின டாக்குமெண்ட்ரி படம்ங்கிறது நம்மகிட்ட 2 நிமிஷம் கூட இல்லை. எவ்வளோ மிக 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 வருத்தமான விஷயம் என்பதை பாருங்கள். அப்போ பெரியார் காலத்தில் வந்து வீடியோ கண்டுபிடிக்கவில்லையா, சினிமாவே வந்தாச்சு. 73 தானே ஐயா இறக்குறாரு. மாபெரும் வீரன் சேகுவேரா பற்றின இதுவும் கூட வீடியோக்கள் நம்மளிடம் இருக்கிறது. கடைசியாக நான் திருச்சூரில் போடுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை போட்டு காமிச்சிட்டு பேசலாங்கிறக்கா தமிழ்நாடு முழுக்க தேடுறேன். அந்த மகத்தான மனிதன் பெரியாரை பற்றி லைவாக எடுத்த படம் வேணும் இல்லையா, 1.25 நிமிஷம் இருக்குது. அது அமிர்தம் வந்து தமிழ்நாடு அரசுக்காக எடுத்த செய்தி ஒளிபரப்புக்காக எடுத்த ஒரு 1.25 நிமிட வீடியோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் நண்பர்களே, நம்ம எப்படி வரலாற்று இழந்திருக்கோன்னு பாருங்கள். 54 54 இந்த மகத்தான வீரன் சேகுவேரோட வீடியோவை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி அவர் ஐநாவில் பேசக்கூடிய உரையாற்றக்கூடிய வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் இப்போ உட்காந்து பார்க்க முடியும். ஆனால் அந்த கிழவன், ஈரோட்டு கிழவனுடைய ஒத்த வீடியோ கிடையாது. ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களும் இன்றைக்கி என்னுடைய அற்புதமான தோழர் சுந்தர் அவர்களும் உலகத்தாள ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தும் ரோஜா முத்தையா என்னுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்காங்க. நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், அது உங்களிடமும் இங்கு உள்ள எதிரில் உள்ள உங்களிடம் விடுகிறேன். நானும் அதை தேடிக்கொண்டிருக்கேன், நீங்களும் முடிந்தால் தேடுங்கிறது. இந்த காலங்காலமாக உழைத்த தந்தை பெரியாரை பற்றி 24 மணி நேரம் ஒருத்தர் படம் எடுத்திருக்கிறார். முழு நாள் ஒரு பெரியாருடன் டாக்குமெண்ட்ரி படம். அது எடுத்தவர் யாருன்னா ராமு காரியத்துங்கிற ஒரு மலையாள பட இயக்குனர். அவர் செம்மின்னு ஒரு படம் எடுத்தவர். இன்றைக்கி வரைக்கும் நான் பல பேரிடம் சொல்லி பார்த்து விட்டேன், அந்த கிழவன் எடுத்த வீடியோ டாக்குமெண்ட்ரி ஏன் கிடைக்குமா அந்த ஒரு நாள்னு. இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. நானும் தேடுறேன், நீங்களும் தேடினா அந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னா நம்மளே பல விஷயங்களை வந்து இன்றைக்கி இவ்வளோ மகளிர் உட்கார்ந்துருக்கப்போ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எவ்வளவோ சீரியல் ஓடிட்டுருக்குது, மாமியார் மருமகளை கடத்துறது, மருமகனுக்கு விஷம் வைக்கிறது, புருஷனை தண்டவாளத்தில் படுக்க வச்சு கும்பிடுறது, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கிறது. முக்கியமான விஷயங்களை விட்டு நீங்கள் எங்களை போல வீணாக போனாலும் பேச்சை கேட்க வந்திருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா வந்து இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த கோயில்களை பொட்டுக்கட்டி விடப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தன் சமூகம் பட்ட அவலத்தை, பட்டுக்கொன்றுகின்ற துயரத்தை, பெண்ணாக பிறந்ததற்காகவே கோயிலில் பொட்டுக்கட்டி விடப்பட்ட அவலங்களை அவன் கல்யாணம் பண்ண முடியாதுங்க. நம்ம 1934 எழுதுகிறாங்க.
தாசிகளின் மோச வலைன்னு. அந்த புத்தகத்தை படிக்கிற வயிறெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு சமூகம் இருந்திருக்கா? நம்ம நாட்டில் பெண்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்களா? பெண்களின் வரலாறுங்கிறது எவ்வளோ துயரமான வரலாறாக இருந்திருக்கு. அவளுக்கு என்ன சார் பொம்பளை அப்படின்னு சொல்கிறவனுங்கன்னா இந்த பெண்ணோட அருமை தெரியுமா? அவள் பட்ட கஷ்டம் தெரியுமா? தெரியாது. ஆனால் ராமா துயரத்தில் வாழ்ந்திருக்கிறார். நான் இதை எம்ஆர் ராதாவோட படம் பார்க்குறப்ப புரியவே இல்லை. ரத்த கண்ணீர் பார்க்குறப்போ ரத்த கண்ணீரில் எம்ஆர் ராதா செமலோலாம் விடுவார். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறப்போ மாமியார் மாமனார் ஜோசியம் குறிச்சிட்டு இருப்பார் டைமு சாந்தி முகூர்த்தை வைக்கலான்னு. மாப்பிள்ளை இந்த மாதிரி சந்திரனும் குருவும் நாளைக்கு சந்திக்கிறாங்களாம், இன்றைக்கே சந்திக்கிறாங்களாமா. ஆனால் இன்றைக்கி ராத்திரியே நம்ம சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாமா? யார் அது? பொண்ணோட பிரதர்ஸா அப்படின்னு கேட்பார் எம்ஆர் ராதா. இல்லை மாப்பிள்ளை அது கிரகம். ஓ பிளானேட்ஸ் அப்படிம்பார். ராதா அவ்வளோ குசு முடியும். ஏன் அவங்கள நாளைக்கு மீட் பண்ண சொன்னேன். இல்லைங்க மாப்பிள்ளை அது கிரகங்கள் அப்படின்பா. சரி சரி எனக்கு 12 o'clock தான் டைம், எனக்கு இன்னொரு என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படிம்பாரு மாறதா. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வருவான். மாமா மச்சான் வா மச்சான், அக்கா காத்துட்ருக்கு அப்படிமா. தன்னோட அக்கா காத்துட்ருக்கு. இவர் தன் கல்யாணமான மனைவி கூட முதல்வருக்கு போகணும். எனக்கு இந்த படம் பார்த்தா புரியல. ஒருத்தன் வா மச்சான் அக்கா காத்துட்ருக்குன்னு ஒருத்தனை ஒருத்தனை கூப்பிடுவானா அப்படிங்கிறப்போ எனக்கு அதனோட அர்த்தம் எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் படம் பார்த்தது முன்பு இந்த மூவாலூர் ராமவிருத்த அம்மையாருடைய தாசிகள் மோசவலை படித்தது கொஞ்ச காலத்துக்கு முன்பு. அதில் பார்த்தா இவங்களுக்கான தரகர்களாக அல்லது தகவல் பரிமாறுவர்களாக இருந்த யாருன்னா குடும்பத்தில் உள்ளவர்களே இருந்திருக்காங்க. அப்போ ரத்த கண்ணீர் பார்க்குறப்போ எனக்கு புரியாது, இந்த நாவலை படித்தவோ இருந்தது. அதே மாதிரி நண்பர்களே, முத்துலட்சுமி இங்கே உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். முத்துலட்சுமி ரெட்டின்னு சொன்னால் தான் தெரிஞ்சுக்கும். இந்தியாவினுடைய முதல் பெண் டாக்டர். பெண்களெல்லாம் இன்றைக்கெல்லாம் படிக்க விட மாட்டாங்க. ஒன்று வயசுக்கு வந்தால் ஜோசிகாரனை கூப்பிட்டு ஜாதகம் பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவள் ஆரம்ப பள்ளிக்கூடம் படிச்சுட்டு உயர்நிலை பள்ளிக்கு போனதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பெண்ணுக்கு திறமை இவ்வளோ இருக்குது, அறிவு இவ்வளோ இருக்குது, ஆளுமை இவ்வளோ இருக்குதுன்னு எவனுமே யோசிச்சதில்லை. வயசுக்கு வந்தால் கட்டி கொடுத்தணும். இப்படிப்பட்ட நிலைமையில் முத்துலட்சுமி அவர்கள் புதுக்கோட்டையில் கல்லூரிக்கு சேர போகிறாங்க. அந்த கல்லூரியில் சொல்கிறாங்க, பெண்கள் யாருமே சேர்த்த மாட்டோம், பெண்கள் வந்தால் இங்குள்ள பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போயிடுவான், ஆண் மாணவர்கள் கெட்டு விடுவார்கள்னு புதுக்கோட்டை கல்லூரியில் முத்துலட்சுமிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்போ அந்த பிரின்ஸிபால் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, சரி பசங்களுக்கும் பொண்ணுங்கன்னா ஒரே பொண்ணு தான் படிக்க போனது, முத்துலட்சுமி ரெட்டி மட்டும்தான், நடுவில் ஒரு திரையை போட்டுருவோம் ஆணுங்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில், அதில் அந்த பெண் அங்கே படிக்கட்டும், 3 மாதம் அந்த பெண்ணுடைய நடவடிக்கையை நாங்கள் கவனிப்போம், அது இன்டீசென்ட்டாகவும் இந்த ஆண்களை எந்த விதத்தையும் தொந்தரவு பண்ணாதாக இருந்தால், யார் பெண்ணு தெல்லவரித்தனம் பண்ணுற பூரா இந்த பக்கம், அவன் சொல்கிறது இந்த பெண்ணால் எந்த பாதிப்பும் இல்லைன்னா அந்த பெண் தொடர்ந்து படிக்கலாங்க. அப்படி படித்தவர் தான் முத்துலட்சுமி ரெட்டி. அப்புறம் தான் பின்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து இந்தியாவினுடைய முதல் பெண் டாக்டர். அவங்க தான் இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா தமிழ்நாட்டில் நிறைவேறுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அவர்கள். முத்துலட்சுமி யாருன்னா பார்த்தா நடிகர் ஜெமினிகாசும் கூட அத்தை முறையாகிற அவங்களுடைய திருமண உறவில் வச்சு பார்த்தா. ஆனால் என்ன வருத்தம் என்றால், முத்துலட்சுமி ரெட்டியினுடைய தேவதாசி மசோதா நிறைவேறுவதற்காக அன்றைக்கு பாடுபட்டவெல்லாம் நீதி கட்சியை சார்ந்தவர்கள். அதேபோல் நீதி கட்சியில் வெளியில் இருந்து கொண்டு போராடியில் சுயமரியாதைக்கு சேர்ந்த தந்தை பெரியார் ஒரு காரணமானவர். ஆனால் யாரெல்லாம் அந்த தேவதாசி மசோதா வருவதற்கு காரணமாக இருந்தார்களோ, யாரெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து போராடினார்களோ, யாரெல்லாம் சட்டமன்றத்துக்கு வெளியிலிருந்தும் போராடினார்களோ, அதெல்லாம் அந்த சுயசரிதை இல்லை. முத்துலட்சுமியினுடைய சுயசரிதியில் தந்தை பெரியாரை பற்றி ஒற்றை வரி கூட கிடையாது. இதுதான் அவர் உழைத்த உழைப்பு கிடைத்த பலன். ஆனால் அவருடைய உழைப்பை, முத்துலட்சுமி உழைப்பை, அவருடைய போராட்ட குணத்தை நாம் மதிக்கிறோம். அது எந்த விதத்திலையும் மாறுபட்டு கருத்தில். அதே மாதிரி இங்கே டாக்டர்ஸ் யாராவது வந்திருக்கீங்களா? ஒருத்தர் மேடையில் இருக்காரு, மற்றவங்க யாராவது? அந்த இவங்க சவிதா மருத்துவமனை டாக்டர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, வந்தாங்களா? இல்லையா? அவங்களும் வரல. சரி, நான் மருத்துவர்கள் நோக்கி கேட்குறேன். மருத்துவ படிப்புங்கிறது இன்றைக்கி நினச்சாலும் போக முடியாத அளவுக்கு நீட்டு வந்துடுச்சு, அது வேறு பிரச்சனை. ஆனால் நீட்டுக்கு முன்னாடியும் மருத்துவர் படித்தாங்க, அது வேறு.
ஆனால் 1915 20 நீங்கள் நினச்சாலும் மருத்துவராக முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது. தலை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. சொன்னேன்லங்க, நான் பேச்சாளனால இப்போவே தண்ணி தாகம் தண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்னையா சம்மந்தம்? ஆனால் நீ சமஸ்கிருதம் படிச்சிருந்தா தான் எம்பிபிஎஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தானே அவன் அந்த காலத்து நீட்டு போல் இருக்கு. எவ்வளோ விவரமாக வச்சுருக்கான் பாருங்க. ஆனால் சமஸ்கிருதம் கட்டாயம் இல்லைன்னு இங்கே சட்டம் கொண்டு வந்தவர் ராமராயன் இங்கருங்கிற பனகலரசர். அவர் தான் வந்து சமஸ்கிருதம் கட்டாயம் இல்லை, சமஸ்கிருதத்துக்கும் எம்பிபிஎஸ் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சட்டம் நிறைவேற்று ராமராயன் இங்கே. ஆனால் இந்த வரலாறு இன்றைக்குள்ள எந்த டாக்டர்களுக்காக தெரியுமா? எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், லண்டனு, எல்லா கண்ட்ரி பேரும் போட்டுக்கிறீங்களா, ஏபிசிடி ஜெட்டு வரைக்கும் எத்தனை டாக்டர்களுக்கு தெரியும் சமஸ்கிருதம் கட்டாயமாக இருந்துச்சு? அந்த சமஸ்கிருதம் கட்டாயமாக தான் நீ டாக்டர் ஆகிருக்க முடியாது, கிளினிக்கும் வச்சுருக்க முடியாது. ஆக யார் இதை செய்தார்கள் என்பதை நாம் நன்றியுணர்வோடு, நான் இதைத்தான் சொல்கிறேன், வரலாற்றை படிக்காமல் படைக்க முடியாதுங்க. அங்கே நன்றி உணர்வோடு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி பேஷண்ட்டுக்கிட்ட நடந்துக்கன்னு கற்றுக்குவோம். சக மனிதனாக எப்படி அவனை நடத்த வேண்டும். இங்கே உள்ள மனிதர் நல்ல மனிதர், அது வேறு, நம்ம தோழர் அது வேறு விட்டுறா, பொதுவாக சொல்கிறேன். ஆக இதுதான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நண்பர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான், அன்பிற்குரிய என்னுடைய குடும்பத்தில் ஒரு எங்களுடைய எல்லா வழிகாட்டிலும் இருந்த பரமசிவன் என்கின்ற மாபெரும் ஆய்வாளர், மக்கள் ஆய்வாளர். அவர்கிட்ட போனால் ஒரு நடமாடும் ஒரு பல்கலைக்கழகம், அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவார் தோப்பான்னா. இப்போ அவர் இல்லை, அவர் நான் இயற்கை எய்தி 3-4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர்கிட்ட போயிட்டு அந்த பாளையங்கோட்டை தெற்கு பஜார் உட்கார்ந்தோம்னா நம்ம அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்குவோம். ஆமாம், அந்த தமிழ் பிரெய்லி யார் கொண்டு வந்தா தெரியுமா பாரு, பிரெய்லி தமிழில் யார் கொண்டு வந்தான்னு கேட்பார். பிரெய்லி முறை பார்வையற்றோர் படிக்கிறக்கான்னு. ஆனால் தமிழில் ஒரு பிரெய்லி கொண்டு வந்தது ஆனி ஆஸ்கிருத்துங்கிற ஒரு லேடி. அவங்க தான் முதல்ல தமிழ் பிரெய்லி கொண்டு வர காரணமாக இருக்காங்க. நம்ம அந்த அம்மாவை கண்ணம்மையினால் அழிக்கணும், கண்ணில்லாதவர்களுக்கும் அதை கொடுத்தேன்னு. ஆக நம்மளுக்கு ஆனி ஆஸ்கிருத் தெரியாது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், உங்களுக்கு சேலம் பகடாலூர் நரசிம்ம நாயுடு பற்றி தெரியுமான்னார். நம்மளுக்கு எந்த நாயுடுங்க தெரியும், நம்மளுக்கு லோக்கல் நாயுடுகளை தான் தெரியும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த சேலம் பகடாலூர் நரசிம்ம நாயுடு தான் வந்து இந்தியாவிலேயே தமிழில் 1900 விவசாயத்துக்கான நூலை எழுதினவர். அந்த நூலின் பெயர் கிருஷி சாஸ்திரம். அவர்கிட்ட இருந்த ஒரு புத்தகத்தை கொண்டு போய் தோப்பரம்சிம் தஞ்சை பல்கலைக்கழகத்தில், தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொடுத்தாரு. தங்கிட்ட இருந்த ஒரே புத்தகத்தையும். இது நடந்தது 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் நான் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தஞ்சை பல்கலைக்கழகத்தில் கேட்டு பார்த்தேன். அந்த கிருஷி சாஸ்திரமும் இல்லை, சேலம் பகடாலும் இல்லை, அந்த புக்கே இல்லை. ஆக யாருக்கும் கிடைக்காத ஒரு புத்தகத்தை தோப்பா அவர்கள் தான் வைத்திருந்து கொண்டு போய் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்தார். அப்போ யார் இருந்தாங்களோ பொறுப்பில், அதுக்கப்புறம் யார் வந்தாங்களோ, ஏன் நேற்று வந்தால் வேறு ஆள், இன்றைக்கி வந்தால் வேறு ஆளும் கணக்கு இருக்குல்ல. ஆக அந்த புத்தகமே இல்லை. என்னென்னா ஒரு நாள் வந்து என்னை வந்து பாளையங்கோட்டைக்கு போயிருந்தப்போ தோப்பா என்ன பண்ணார், தோப்பா என்கிற பரமசிவம். இன்னும் கூட எல்லாத்துக்கும் தெரியணுன்னா தோப்பா வந்து நம்மளை விட கமலஹாசனுக்கு நெருங்கிய நண்பர். இங்கே அந்த இந்த படம் என்னங்க, தசாவதாரம் படம் பார்த்தவங்க யாருங்க? தைரியமாக பார்த்து அழகா. இந்த தசாவதாரம் படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரும் தெரியுங்களா? அந்த ஒருத்தர் அந்த வைரஸ் உள்ளது வந்து தண்ணியில் ஹெலிகாப்டரில் பறந்து வருவான், அந்த எக்ஸிஏ வருவான். அப்போ பார்த்தா வந்து சுனாமி வந்து எல்லாம் இது பண்ணும். அப்போ வந்து அந்த படகோரத்தில் நின்றுட்டு அசீனும் கமலும் வந்து நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசி சீன் அது. என்னமோ சாமியில் அது என்ன அப்படிம்பாரு, இந்த காணும் பெருமாளை காணும். நான் தான் இல்லைன்னு உடனே அசீன் சொல்லுவாங்க, என்ன இங்கேயும் வந்து நாஸ்திகம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் என்னம்மா கடவுள் இல்லைன்னா சொன்னேன், இருந்தால் நல்லா இருக்குமேனு தான்மா சொன்னேன் பாரு கமல். ஆனால் இதை உண்மையிலேயே சொன்னது நான் இதற்கு முன்னர் சொன்னனே தோப்பா என்கின்ற பரமசிவன் அவர்கள் தான் இதை சாதாரணமாக சிகரெட் குடிச்சிட்டு சொன்னது. இது கமலஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார்.
இது நான் சொன்னதான் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே பரமசிவன் அவர் சொன்ன வார்த்தை. ஆக எங்கெங்கே இருந்தெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த பிரிட்டிஷ் தலைவர் எனக்கு என்னென்னா, எனக்கு பரீட்சை எழுதுகிறப்ப ஒழுங்காக எழுதாதவன். கடைசி ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறப்ப தான் நான் 2வது பக்கம் எழுதியிருப்பேன். அடுத்து எழுதுறதுக்குள்ளே பெல் அடித்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் எனக்கு டைமை பற்றின அறிவே கிடையாது. அதனால் நான் எப்போ நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ ஒன்று கல் எடுத்து வீசுங்க, இல்லைன்னா ஒரு பெல் எடுத்து அடிங்க, நான் டக்குன்னு நிறுத்திடுவேன். அதுக்காக தான் என்னென்னா அவர் கூட அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனார் பாளையங்கோட்டையில். போயிட்டு அங்கே தான் ஆஷோடைய கலர் இருக்குது. வாஞ்சி தான் சுட்டு கொண்டார் இல்லையா, ஆஷ் கலர் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு கலர் இருக்குது, அது ஹென்ரி பவருங்கிறோட கலரை. இன்னும் தோப்பான்ட்டு அதை போய் பார்த்துட்டு வாங்க பின்னாடி அப்படின்னார். அவர் உட்காண்டார் அந்த பக்கல்ல, ஒரு கலரை மேலே அவர் உட்காண்டார். நான் போய் அந்த ஹென்ரி பவர் கலரை பின்னாடி இங்கே போய் தேடி போய் பார்த்தேன். தேடி போய் பார்த்தா ஆமாம் ஹென்ரி பவர்னு போட்டுருந்துச்சு. ஒரு வெள்ளைக்காரன் கல்லறையில் தமிழ் எழுதி வச்சுருக்கு, இவர் மரித்தும் பேசுகிறார்னு. ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஓடி வந்து, தலைவா என்னது, ஒரு பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன் கல்லறையில் வந்து அவர் மரித்தும் பேசுகிறார்னு தமிழில் போட்டு வச்சுருக்காங்க. உங்களை அதை ஏங்க பார்க்க சொன்னேன், அதுக்கு மேலே போய் படிச்சுட்டு வாங்க. மறுபடியும் திரும்பி போய் கல்லறையில் மேலேன்னு பார்த்தா ஹென்ரி பவர் பார்ன் டைடு போட்டு அண்ட் எமினன்ட் டிராவிடியன் ஸ்காலர் அப்படின்னு எழுதியிருக்கு. எனக்கு என்னடா இது, எமினன்ட் டிராவிடியன் ஸ்காலர்னு 1800 சம்திங்கில் செத்து போனது போட்டிருக்கான்னு. ஐயா என்னையா இப்படி? ஆமாம், இன்றைக்கெல்லாம் என்ன சொல்லிகிட்ருக்கேன், பெரியார் தான் திராவிடத்தை கொண்டு வந்தார், திராவிடத்தை கொண்டு வந்தார்னால பெரியார் 7 வயசு பையன் அவர் சாகிறப்போ அவரையே வந்து எமினன்ட் டிராவிடியன் ஸ்காலர் தான் போட்டிருக்கு அப்படின்னாரு. அப்போ தான் உரைச்சிது, வரலாற்றை நாம் எங்கேருந்து பிடிக்கணும், எங்கேருந்து படிக்கணும். இந்த சர்ச்சைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறவர்களுக்கு பார்த்து கேட்டாலும் கூட தெரியாது பல பேருக்கு. இந்த ஹென்ரி பவர் தான் தமிழில் இன்றைக்கி கத்தோலிக்க சர்ச்சைகள் பேடக்கூடக்கூடிய பைபிளை கொண்டு வந்தவர், தமிழில் மொழிபெயர்த்து இந்த ஹென்ரி பவர். ஆக இப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல் நம்ம உலக வரலாறு சுற்றி வந்தாலும் இன்றைக்கும் மறக்காத 2 பேர் எனக்கு இருக்காங்க. நேற்றிரவு கூட நான் அதை படித்து நான் மனதார அழுதுட்டு இருந்தேன் படிச்சுட்டு. நம்ம நண்பர் எஸ்விஆர், நம்ம இன்றைக்கி மதியம் பார்த்துருந்தோம், எஸ்விஆர் எழுதின ஆகஸ்ட் 15 இன்ப நாள் துக்க நாள்ங்கிற ஒரு புத்தகத்தில் கேசரி என்று சொல்லப்படுகின்ற திருமலை சாமி எழுதியிருப்பார். ஏன்டா ஆகஸ்ட் 15 ஒருத்தர் கொண்டாடணுங்கிறாரு, ஒருத்தர் கொண்டாட வேண்டாங்கிறாரு. உண்மையாக வந்து திராவிடத்துக்காகலாம் எவன் கஷ்டப்பட்டாங்க பற்றி 2 இளைஞர்களை பற்றி எழுதியிருப்பார். ஒன்று ஜேஎன் ராமநாதன், ஒரு மாபெரும் கோடீஸ்வரன், நல்ல அவங்க அப்பா வந்து பெரிய அட்வொகேட்டு மதுரையில். அவங்க வீடே அரண்மனை போல் இருக்கும். 1915-16 காலகட்டங்களில் தனக்கு கிடைச்ச சப் இன்ஸ்பெக்டர் வேலையும் கூட வேண்டான்ட்டு வீட்டை விட்டு ஓடி வர்றான் அந்த ராமநாதன்கிற இளைஞன். அவர் வீடு எல்லாத்துக்குமான தங்கும் சத்திரமாக இருக்கிறது. அவங்க அப்பாவும் விட்டுறாரு, பையன் ஏதோ நல்ல கொள்கைக்காக போகிறான். ஏன்னா நீதி கட்சியில் சேர்ந்துறாரு. அப்போது நீதி கட்சியில் ஜமீன்தார்கள் மட்டும் இருக்கவில்லை, ஏழை எளிகளும் இருந்தாங்க. ஆனால் இந்த ஜெயன் ராமநாதன் கடைசியில் அவர் மேலே 142 வழக்கு, சாதி துவேஷ வழக்கு, மத துவேஷ வழக்கு, தேச துரோக வழக்கு, 142 வழக்கு. அவரை நாடு கடத்தலாம் என்று கூட சார் சிபி ராமசாமி திட்டம் போடும்போது அதை தடுத்து நிறுத்துகிறார் தியாகராயர். அந்த ஜெயன் ராமனோட மனைவி அப்படி நகைகளால் வந்து அலங்கரிக்கப்பட்ட பொம்மையாக இருப்பாங்களாமா அந்த காலத்தில். ஆனால் இந்த மனிதன் 3 மாதம் கூட தான் வீட்டுக்கு போவான். அவன் பையன் செத்து போனால் பையன் செத்ததை பார்க்க கூட வீட்டுக்கு போக முடியல. இந்த ஆள் எங்கேயோ ஒரு கிராமத்தில் சுயமரியாதைக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான். சாதி ஏற்றதாள் வேண்டாம், மனிதன் சமம், எவனும் உயர்ந்த விலைன்னு குரல் கொடுத்துருக்கான் அந்த ஜெயன் ராமநாதன் மனுஷன். அதே மாதிரி அவங்க அப்பன் செத்தப்போ கூட அந்த ஆள் போக முடியல. அதே போல் டிவி சுப்பிரமணியம் திண்டுக்கல்ல கடைசியாக வந்து ஜெயன் ராமநாதன் சாகும்போது ஒரே வேட்டி ஒரு சட்டை, சோத்துக்கு இல்லை, ஓட்டாண்டியாக செத்து போனவன் அந்த ஜெயன் ராமநாதன்கிற மனிதன். நான் சொன்னேன் டிஎம் நாயன் ஜீவித சரித்திரம் முதல்ல சொன்னேன் லண்டனில் இருக்குன்னு. அந்த புத்தகத்தை 1919 அவர் இறந்து 7 மாதத்துக்குள்ளே இந்த இளைஞன் போட்டிருக்கான். வறுமையில் வாடி அந்த மனைவி உருக்குலைந்து சாக இவர் சோத்துக்கெல்லாம் சாகிறாரு. அதே போலவே நான் சொன்ன அந்த டிவி சுப்பிரமணியம்ங்கிற திண்டுக்கல்லை சார்ந்த இளைஞன், அவரோட சாவுக்கும் கூட நண்பர்களிடம் 10-15 பேரும் வசூல் பண்ணி அவர் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுதான் நாம் மறந்த வரலாறு, மறைத்த வரலாறு, நாம் அறியாமல் போன வரலாறு. இவங்கெல்லாம் இந்த பாதையை போட்டு கொடுக்கலன்னா இன்றைக்கி எப்படி நான் பொலிரோலையும் சுமோவிலையும் எப்படி நான் வர முடியும்?
நம்ம இன்றைக்கெல்லாம் நான் சென்னை போகிறேன், சென்னையிலன்னா சென்னையில் அப்படி கொடியை பிடிச்சிக்கிட்டு போகிறதும், சும்மாவில் உட்காந்துட்டு போகிறதும், பொலிரோவில் உட்காந்துட்டு போகிறதும். ஆனால் சென்னைக்கு என் தாத்தன் சென்னையில் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் 1915 ஒரே பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம் மட்டும்தான். இவனுங்களுக்கு நான் இங்கே டிகிரி படித்தோம்னா வேறு எங்கேயும் போக முடியாது, கல்லூரி இல்லை, பல்கலைக்கழகம் போனால் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஐயா அந்த சைதாப்பேட்டையில் அந்த பிஎட் கல்லூரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா முதல். ஆனால் இங்கிருந்து ஒரு இளைஞன் மேட்டுப்பாளையத்திருந்தோ, தேனியில் இருந்தோ, அல்லது இந்த பக்கம் வத்தலக்குள்ள இருந்தோ எங்கேயாவது ஒருத்தன் படித்து வந்தானே ஒரு பல்கலைக்கழகம் வேணுமே. இவன் பல்கலைக்கழகத்துக்கு தானே இவன் சொந்தக்காரன் என்ன இருப்பான், சென்னையில் நண்பர்கள் என்ன இருப்பான். அவன் சென்னையே வந்தாயா முதல் முறையாக தலைமுறையில் பார்த்துருப்பான். அவன் எங்கே தங்கி படிப்பான், அவன் அப்படி லாட்ஜ் போட்டால் படிக்க முடியும், காசு இருக்கு. அந்த நேரத்தில் இலவச திராவிட மாணவர் விடுதியை உருவாக்குகிறார் நீதி கட்சி உருவாக்கியில் உருவான நடேசனார். இது இன்னைக்கு நம்ம கொடி கட்டிட்டு போகிறோமே நம்மளுக்கு தெரியுமா? அன்னைக்கு எத்தனை குழந்தைகள் படிப்புக்காக வாழிடம் இல்லாமல் துவைச்ச நேரத்தில் ஒருத்தன் தங்கும் விடுதி யோசிச்சிருக்கான் அப்படிங்கிறதான் நண்பர்களே. அதே மாதிரி எல்லீசனை பற்றி பேசாமல் எங்கேயும் போக முடியாது. ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸுங்கிற பிரிட்டிஷ்காரன் 1777 பிறந்து தன்னுடைய இளம் வயதில் இங்கே வந்து சென்னையினுடைய மேயராக இருக்கிறார். மேயருங்களா கலெக்டராகவே இருக்கிறார் எல்லிசன். மாதிரி அவர் இறந்து போகிறது ராமநாதபுரத்தில் இறந்து போகிறார். அந்த எல்லிசன் சென்னையில் உள்ள வறுமையால் எல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் போது கிணறுகளை வெட்டி கிணறுகளை வந்து திருக்குறள் பொறிச்சு வைக்கிறான். 7 கிணறு சுற்றியும் அவன் தமிழ் படித்து செய்யுள் எழுத ஆரம்பிச்சிட்டான். எங்கே அப்போ அவன் சொல்கிறான், என் பேரை தயவுசெய்து யாரும் எல்லீஸ்ன்னு கூப்பிடாத, இஸ் போடாத, இஸ்ஸு இஷ்ஷு இஜ்ஜு. இன்றைக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வச்சாலும் இஷ்ஷு இஜ்ஜு எல்லாம் வரணும், நம்ம வாயிலே நுழையக்கூடாது. வச்சு குத்துனா தான் அந்த பேரே நுழையும். ஆனால் அவன் சொல்கிறான், எல்லீஸ்ன்னு கூப்பிடாத, என்னை தமிழின் ஒலிநயத்திற்கேற்ப எல்லீசன்னு கூப்பிடு, சண்முகம். ஆனால் நம்ம இன்றைக்கி இஷ்யூ அது எல்லா மதத்துக்காரனும் தான். இந்த மதம் அந்த மதம் சொந்த மதம் அந்த மதம் எல்லா மதத்துக்காரனும் இந்த ஷா ஜா ஜூ எல்லாம் விடவே மாட்டான். அது குழந்தைக்கு பேர் இருந்தால் தான் குழந்தை. ஹோட்டலுக்கு போனால் கூட ஒன்று அம்மாஸு, பாட்டீஸு, ஆனந்தாஸு, ஆரியாஸு. குழந்தைய கொஞ்சம் கூட சனின்னு குட்டீஸு தான் கொஞ்சறான். இவன் என்ன பண்ணுவீங்க? ஆக நம்மளுக்கு அப்படி ஒரு மோகம் அந்த. ஆக அப்படிப்பட்ட அங்கே முக்கியமானது. இந்த எல்லீசனுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான பங்கு அயோத்திதாசருக்கு இருந்திருக்கு. தமிழை 18ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி கொண்டு போன எல்லீஸ் துரைன்னு ஒரு அயோத்திதாசர் ரெக்கார்ட் பண்ணுறது. அந்தளவுக்கான வரலாறுகளுக்கு. அதே போலவே மிக முக்கியமான ஒரு மனுஷி மரகதவல்லி, மறக்கவே முடியாத ஒரு பெயர் வரலாற்றில். நாட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்த சோ முருகப்பா அவர்களது மனைவி மரகதவல்லி. சோ முருகப்பா நாட்டுக்கோட்டை பகுதியிலேயே வந்து செட்டிநாட்டு பகுதியிலே வந்து சாதி மறுப்புக்காகவும் மத மறுப்புக்காகவும் மனிதநேயத்துக்காகவும் உழைத்த ஒரு மாபெரும் மனிதன். அவருடைய துணைவியார் தான் மரகதமல்லி. இந்த சோ முருகப்பா குமரன் ஒரு பத்திரிக்கையும் சண்டமாருதன் போன்ற பத்திரிகைலாம் நடத்துகிறாரு. பெரியாருடைய அற்புதமான ஒரு நண்பராக இருந்திருக்கிறார். இந்த மரகதவல்லி ஒரு அற்புதமான வேலையை செய்கிறாங்க. 1938 அவங்க ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா மாதர் மறுமணம்ங்கிற பத்திரிக்கை. அந்த காலத்தில் வந்து கைம்பெண்களுடைய மறுமணத்தை பற்றி நம்ம யாராவது கற்பனை பண்ண முடியுமா? அடித்து கொன்ற மாட்டான், தூக்கி கிணத்துல போட்டுற மாட்டானுங்க. ஆனால் அந்த 1938 மாதர் மறுமணம்னு ஒரு பெண்ணுக்கு பத்திரிக்கை நடத்தும் தோணிந்தா அது எவ்வளோ பெரிய சிந்தனை மிக்க பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரலாறுகள் கொண்டதான் நமது வரலாறாக இருக்கிறது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் எடுத்துகிட்டா டாக்டர் மூலமாக தான் அந்த டான்யான்னு ஒரு புக்கு படித்தேன். TANIA தான்யான்னு சொல்லுவாங்க. இந்த தான்யாவை பற்றி இப்போ எங்கள் பையனுக்கு பேரே வந்து சேகுவேரான்னு வச்சுருக்கோம். அந்த காலத்தில் அவனுக்கு அந்த பேர் வைக்கிறப்ப ஊரே எனக்கு காரி துப்பிச்சு. என்னையா வாயில் நுழையாறு மாதிரி பேர் வச்சுருக்கேன்னா, உன் வாயில் நுழைய பேர் வைக்கணும் வாழைப்பழம் தான் நான் பேர் வைக்கணும். ஆனால் அப்போல்லாம் சேகுவேரா பற்றி டிவிலையும் வராது, பத்திரிக்கையிலையும் வராது. அப்போ நான் செருப்படி வாங்க ஊர் முழுக்க. ஆனால் நான் தான்யாவை பற்றி ஏதோ நான் சேகுவேராவை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிட்டேன்னு நினச்சிட்டு இருந்த என்னுடைய திமிருக்கும் என்னோடய கர்வத்துக்கும் ஒரு அடி விழுந்தது அந்த இங்கிலீஷில் வந்த தான்யாங்கிற புத்தகத்தின் மூலமாக.
இந்த தான்யா யாருன்னு பார்த்தா கியூபாவினுடைய உளவு பிரிவில் பணியாற்றி சேகுவேராவுக்கு முன்பாகவே பொலிவியாக்குள்ள ஊடுருவாங்க அந்த பெண், ஒரு போராளியாக. அங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு அந்த பொலிவியின் அதிபருடைய மாளிகைக்குள்ளேயே உளவாளி ஊடுருவிடுறாங்க. அந்த தான்யா கண்டுபிடிக்கப்பட்டு சேகுவேராவுக்கு 6 மாதம் முன்பாகவே ஆற்றை கடக்கும்போது ஆற்றிலேயே வச்சு சுட்டு கொல்லப்படுகிறார். ஆனால் நான் என்னமோ எல்லாம் படிச்சிருக்கேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு வெங்காயம் இல்லைங்கிறத நான் தான்யாவை பற்றி தெரியும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். சேகுவேராவுக்கு முன்பே ஒரு பெண் போராளி இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். ஆக அதை போல் இன்னொன்று சகோதரன் ஐயப்பனை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். சபரிமலைக்கு போனோம், அந்த ஐயப்பன் இருக்கார், அது வேறு. ஆனால் சகோதரன் ஐயப்பன் ஒரு ஐயப்பன் உண்டுன்னா அவர் 1930களிலேயே கேரளாவில் புலையர்கள் வாழ்வுக்காக மகத்தான போராட்டங்கள் நடத்தினவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் நாராயணகுருவுடைய சீடர். அதை விடவும் சொல்லப்போனால் குருவை மிஞ்சிய சீடர். நாராயணகுரு சொல்லுவார், மதம் ஏதாகிலும் குணம் உண்டாகில் மதி அப்படிம்பார். மதம் எதுவாக தான் இல்லையா நல்லாது. ஆனால் இவர் என்னங்கிறார்னா சாதி கூடாது, மதம் கூடாது, மனிதம் மட்டுமே இறுதியானது. அப்படி சொன்ன ஒரு மாபெரும் மனிதன் தான் சகோதரன் ஐயப்பன். அவரை பற்றி அஜய் சேகர்னு ஒரு மாபெரும் டாக்டர் அஜய் சேகர் ஒருத்தர் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரியுது இப்படி ஒரு சகோதரன் ஐயப்பன் ஒரு மாபெரும் மனிதன் அங்குள்ள புலையர் மக்களுக்காக போராடி இருக்காருங்கிறது. அப்படிப்பட்ட வரலாறு கொண்டதானது. அதுக்கு மேலே என்னென்னா இங்கே ஒரு பெரிய ஆவணக்காப்பை உட்காண்டிருக்கப்போ நம்ம அதிக நேரம் வாலாட்டக்கூடாதுன்னு தெரியும். இங்கே அமர்ந்திருக்க நம்முடைய அருமை தோழர் ஆர் பாலகிருஷ்ணன், மற்றவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதவர். எங்களுக்கு ஒரு ஆக்டிவிஸ்ட். இந்த சமூகம் எந்த பாதையில் நடக்க வேண்டும், எது நம்முடைய வரலாறு, எந்த வரலாறு எப்படி கொண்டு சொல்ல வேண்டும் தெரிந்த ஒரு அற்புதமான மானுடன். அவர் எழுதியிருக்கார் ஒரு பண்பாட்டின் வரலாறுன்னு 645 பக்கம். அது இவ்வளோ பெரிய சைஸில். இப்போ நான் பேசின விஷயங்கள்லாம் ஒரு துளி தான். ஆனால் அதில் அவர் விரித்து எழுதியிருப்பார் அவ்வளோ விஷயங்கள். நாம் சொல்லக்கூடிய கொற்கை இங்கே மட்டும் இல்லைடா, அங்கே பெஷாவர் பக்கத்தில் இருக்குது, ஆப்கானிஸ்தானில் கூட கொற்கை இருக்குது. இங்கே நம்மளோட மூலம் ரூட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற நாம் தொலைத்த தடங்களை, நாம் மறந்த வரலாற்றை ஜான் மார்ஷல் விட்ட இடத்திலிருந்து அவர் தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு தோழர் அமர்நாத் போன்றவர்கள் பணியாற்றினார். உண்மையிலே எனக்கு அவரை பார்த்தா வெட்கமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கும். நான் ஏதோ சும்மா ஒரு வெகுஜன தளத்தில் ஜல்லி அடிச்சுட்டு போகிற ஒரு எழுத்தாளர். ஆனால் இவரை போல் என்னால் ஒரு பக்கம் எழுத முடியுமா என்பதை நான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் என்பதை என்னால் சாத்தியமில்லை. அது இப்போ அவர் ஒரு முதலமைச்சர், ஒடிசாவினுடைய முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருந்துட்டு ஒரு ஐஏஎஸ் பதவியும் தான் வைத்து கொண்டு நம்மளால் கேட்டால் சொல்லலாம், என்ன படிச்சிங்க இல்லைங்க, டைம் இல்லைங்கம்மா. என்னது ஏதாவது அடுத்து ஏதாவது சேர சோழ பண்ணியிருக்க போருக்கு போயிட்டு வந்திருக்கானே டவுட் வந்துடும். என்னடா டைம் இல்லைங்க, நோ டைம் சார். ஆனால் இந்த மனுஷன் ஒரு முதலமைச்சருக்கு ஆலோசகராக உட்காந்துக்கிட்டும் ஐஏஎஸ் பணிகளை செஞ்சிட்டும் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு அதனுடைய வேர்களை தேடி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் சொல்லிக்கலாம் டைம் இல்லைன்னு, ஆனால் அவர் டைம் இருக்கு. சவுக்கால் அடித்த மாதிரி எழுதியிருப்பார் அந்த நண்பர்களே. போதும், நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பலை. ஏன்னா எப்பவுமே உள்ளூர் ஆட்டக்காரன் கொஞ்சம் குறைவாக தான் பேசணும். ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நம்ம எல்லா வரலாற்றையும் பேசிட்டோம். அப்படியே இங்கே தொடங்கி மதுரைக்கு போய், திண்டுக்கல் போய், ஆதிச்சநல்லூர் போய், அப்படியே பிரிட்டிஷ் நூலகம் போய், அப்படியே பொலிவியாவுக்கு போய், சேகுவேரா தான்யாலாம் வந்துட்டோம். நான் நமது வரலாற்றை, மேட்டுப்பாளையம் வரலாற்றை நான் கேள்விப்பட்ட ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் இங்கே வந்திருக்கவங்க ஏதாவது செய்யக்கூடிய நண்பர் டாக்டர் உட்பட செய்ய வேண்டிய காரியம். அது மேட்டுப்பாளையத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனோட வரலாறு. தூயமணி என்பவர் இங்கே மேட்டுப்பாளையத்தில் எம்எல்ஏ வாழ்ந்தார். 1971 ஜெயித்தவர். தூயமணி குடும்பம் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்குது. தூயமணி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறை சென்று திரும்பியவர். அதைவிட முக்கியமாக இலங்கை பயணத்தின் போது, அவர் சுற்றுப்பயணத்தின் போது பேசிய பேச்சுக்களுக்காக இலங்கையில் கைது செய்யப்பட்டு 100 நாள் சிறைவாசம் அனுபவித்த மனிதன் இந்த தூயமணிங்கிற எம்எல்ஏ. ஆனால் அந்த குடும்பம் இன்றைக்கும் கேட்பாரற்று
ஏன்னா நான் முதல்ல சொன்னதுக்கே மறுபடியும் வரேன். நம்ம வந்த மாட்டை கற்றவனும் இல்லை, போன மாட்டை தேடவும் இல்லை. இந்த மொழிக்காக உழைத்த ஒரு மனிதன், சட்டமன்றத்தில் பணியாற்றிய ஒரு மனிதன், ஈழத்தில் பேசியதற்காக 100 நாள் இலங்கை சிறையில் தவித்த ஒரு மனிதன் குடும்பம் இன்று நல்ல நிலைமை இல்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். ஒன்றும் இல்லை, மீனாட்சி ஆசிரியருக்குள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டால் சொல்லிடுவாங்க பல எம்எல்ஏ வீடுங்கன்னு. தயவுசெய்து நம்மால் அவங்க என்ன செய்யணும்னா செய்யலாம். அந்த பொறுப்பை உங்களிடம் விட்டுவிட்டு என்னுடைய பங்களிப்பையும் நான் செய்வேன். இதுதான் நாம் வரலாற்றை சாதித்து காட்டி செய்யக்கூடிய நன்றி கடனாக உணர்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.